நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலயுமே இப்ப ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலயுமே நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிம்பாங்க. கல்யாணம் பண்றப்ப கூட கல்யாணம் பண்ணிட்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒட்டு போ எல்லாம் உன்னை பாத்துக்குவாங்க அப்படிம்பாங்க. இந்த ஒரு வார்த்தை எல்லா இடத்துலயுமே வந்து செட் ஆகும். நீங்க வந்தா மட்டும் போதும், இதை செஞ்சா மட்டும் போதும்னு யார் சொல்றாங்களோ அந்த இடத்த நம்பவே கூடாது அப்படிங்கறத நான் பெரிய ஒரு லெசன் எடுத்துக்கிறேன் சார். டன். நான் எவ்வளவு லாஸ் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து டுடே எவ்வளவு வந்துட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன், 2 டார்கெட் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு லாங் டைம் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த 2 பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கிரேட். நான் எடுத்த பாயிண்ட்ஸும் இல்லை மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். எனக்கு நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சூப்பரா வந்து அவன் இப்போ புதுசாக ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கான் சார். சரி, அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை பணம் சொல்லலாம்னு பாக்குறேன். சரி நல்ல ஐடியா. ஆனா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு இல்ல இப்பதான் புதுசா ஆரம்பிக்காரு, உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஆணும் வாயில கழிச்சாரு. சரி, நீங்க யாருக்காவது கொடுக்க முன்னாடி அந்த ஆளு யாரு எவ்வளவு அவங்க ஃப்ரெண்டாவே இருக்கலாம், அவர் உள்ளத்துல நல்லவர் தான், ஆனா ஷேர் மார்க்கெட்ல திறமை என்னவரா அப்படி செக் பண்ணுங்க. அப்படி எதுவும் கிடைக்காது. எப்போ ரிஸ்க் எடுத்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்ல ஒரு 30% அமௌண்ட் தான் ரிஸ்க்ல வைக்கணும். அப்புறம் 70% அமௌண்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் வெயிட் பண்ற மாதிரி அது வைக்கணும். அது 2வது பாயிண்ட். அது எப்போ மிஸ் பண்ணது, இளம் நோஸ்க்கு போட்டோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல. எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வீட்டை போட்டோ வச்சுக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி போட்டோ வச்சு என்ன போறோம் தப்பா நினைக்காதீங்க. அது பெயிண்ட் அடிச்சு போட்டோ வச்சு அதை கும்பிட்டு எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் கண்டிப்பா வேணும், அவங்களே வச்சுக்காங்க. அது கூட இந்த மாதிரி நம்ம நீங்க யாராகும்னு நினைக்கிறீங்களோ அவங்கவுங்க போட்டோ வச்சுக்காங்க. அந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வரணும், ஒரு பெரிய இது வரணும். நான் அந்த மாதிரி போட்டோ வைக்கிறது அந்த அவ்வளவு பிளான் பண்ணி ஷெட்யூலா பண்றாங்களா, அதனால பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அந்த வீடியோ பார்க்கும் தெரிஞ்சேன். நிறைய பேர் ட்ரேடிங்ல வந்து லாஸ் ஆனதான் பார்த்துருக்கேன் என்னோட இதுல. கோச் சொன்ன மாதிரி என்னடா இது லாஸ் கிசுக்காங்க, அதுக்கு ஒரு ட்ரைனிங் வச்சு கூட்டம் நம்ம வேற டைத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இல்ல அதை எப்படி பக்குவம் படிக்கலாம்னு இந்த விஷயம் பார்க்கலாம்னு பாக்குறேன். அப்புறம் வந்து வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 2% பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறது 1 லட்சம் போட்டீங்கன்னா கம்பெனி 1 லட்சம் கமிஷன் எடுக்கும். 1 லட்சம் கம்பெனி கமிஷன் எடுக்கும். ஆமா. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் என்ன படிக்கலையோ, வாழ்க்கை ஃபுல்லா நான் என்ன சம்பாதிக்கலையோ, அந்த 20 வருஷமா நான் பண்ணலையோ, அதை நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அதை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் வாழ்நாள்ல கடைசியில எனக்கு எந்த பணம் உதவ போகுது, நான் பெட்ல கிடக்கும் போது கூட எனக்கு பணம் தேவை அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பா அங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்எம்ஜி கொடுத்து உதவாங்க நான் நம்பல. நான் ஷேர் மார்க்கெட் தான் நம்பியிருக்கேன். அவ்வளவு பெரிய விஷயமா நான் அந்த ஷேர் மார்க்கெட்டை பாக்குறேன். அதுதான் உங்களுக்கு இவ்வளவு முக்கியமா சொல்லி கொடுக்குறேன். எதனால மக்கள் அதிகமா பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்ல இழக்கிறாங்க? நம்மளுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தெரியும், ப்ராப்பரான பிசினஸ் அப்படின்றது தெரியும், ஃபியூச்சரைஸ்டு இதுதான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா மக்கள் அது உள்ளார போயிட்டு பணத்தை இழக்கிறதுக்கான 2 ரீசன், இதனாலதான் மக்கள் பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றது. சார் ஓவர் ஆசைப்படுறது. புரியல. ஓவர் ஆசைப்படுறது. ஓவர் ஆசை. பேராசை. அந்த ஓவர் நைட் ஓவரா ட்ரை பண்றது சார். நாலேஜ் இல்லாம பண்றது, அதிகமான பேராசை, கரெக்டான நாலேஜ் எடுத்துக்கல. செல்வி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்று வந்து பேராசை இவங்க சசிகுமார் சொல்ல மாதிரி, இன்னொன்று வந்து நம்மளோட பணத்தை மற்றவங்கள்ட்ட நம்பி கொடுக்கறது. ஸோ இவங்க எப்படியாவது நம்மளுக்கு பணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது. இந்த படம் சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போறது காரணம் எமோஷன் அப்படி சொல்லும்போது நான் எனக்கு வச்சுக்கிட்ட சூடெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த ட்ரெயினில் இது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு லிஸ்ட் இருக்கும். ஆனாலும் எமோஷன்ல பண்ண முடியாம அது பண்ணி லாஸ் ஆகி நம்ம சூடு வச்சா திரும்பிடலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் திரும்பவே அந்த விஷயம் ஞாபகம் வருது. நெவர் மேரி அ ட்ரேட். எமோஷன்ஸ் இல்லாம இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பக்கா ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இருக்கணும். பப்பா ஒரிஜினா 2 ஆச்சு, 2 லட்சம் லாஸ், ஓகே. 2 லட்ச ரூபா ப்ராஃபிட், ஓகே. 10 லட்ச ரூபா இன்கம், ஓகே. 10 லட்ச ரூபா எஸ் 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 அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சுக்காது. இவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாவான இருக்கும். நான் அப்பப்போ திரும்பி பார்ப்பேன், போடா இவ்வளவு போச்சு போ, இவ்வளவு போச்சு போ, இவ்வளவு வந்திருக்கு சரி ஓகே, இவ்வளவு போச்சு ஓகே ரைட். ஏன்னா நம்ம பிளேயிங் வந்து 5 வருஷத்துக்கு. இந்த ஊடல சிச்சிரி புச்சிரி அதெல்லாம் நம்ம கவனிக்க கூடாது. ஸோ பொதுவாக அந்த கான்டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஷேர்ஸ் வந்து 500 ஓடிக்கிட்டு இருக்கு, சரியா? அது வந்து 700 ரூபாய்க்கும் போயிருக்கு, இப்போ 500 ரூபா இருக்கு. திடீர்னு உங்களுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த இடத்துல பை பண்ணலாமா வேண்டாமா? மார்க்கெட் மேலேங்களையும் போகும், தொபக்குன்னு பிடிச்சுக்கணும். அதான் நீங்க எப்ப பார்த்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் இறங்குது, ஷேர் மார்க்கெட் உடையுது, ஷேர் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு அப்படிமா, அப்புறம் பார்த்தா அடிச்சு தூக்கி கிளப்போம். ஏன்னா நான் இப்போ சொல்றேன்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அக்கௌண்ட்ல சேவிங் பணத்தை வச்சுக்கிட்டு நகைகள்லாம் செட் பண்ணி வச்சுட்டு எங்க மார்க்கெட் உடையுதோ அந்த இடத்துல போய் அள்ளி அழுவனா திரும்ப மார்க்கெட் மேல போகும். இது சிம்பிள்மா, ஒன்றும் பெருசா நீங்க ஷேர் மார்க்கெட் படிக்கிறதுக்கு அதெல்லாம் பெருசா வந்து அனலைஸ் பண்ணி டிகிரி எல்லாம் படிக்கணும் தேவையில்லை. எப்பா இது மொத்தமா எவ்வளவு பேருக்கு, இவ்வளவு பேருக்கு நார்மலா இவ்வளவுதான் சுத்திட்டு இருக்கு. நல்ல கம்பெனி, அது என்னென்ன கம்பெனி அதெல்லாம் சொல்லுவாங்க கோச்சஸ்.
இப்ப 700 போயிருக்கு, 500 இப்ப 300 ஆச்சு அட்ரா அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு பண்ணி உள்ள பேசுங்க. நான் பேசுறது பேசிக்கான லேமன், நானும் மாஸ்டர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் கேரண்டி கிடையாது. 300 அப்புறம் 500 தான் போகணும், அதுக்கப்புறம் 200 வரலாம். அப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன மனசு திருப்தியா இருக்குன்னா, பரவாயில்லப்பா எனக்கு 100 தான் போச்சு, அங்க ஒருத்தனுக்கு அவன் யாரு 700 வாங்கினான், அவனுக்கு 400 போச்சு, எனக்கு 100 தான் போச்சு அப்படின்னு அந்த ஒரு தந்திருப்போம். சொன்ன மாதிரி இந்த ஒரு மனநிலையிலையும் இந்த ஒரு செட்டிங்ல மட்டும்தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல மூவ் பண்ணணும். எப்படி நண்பனா இருக்கும் துரோகம் பண்ணுவான், முன்ன பண்ண தெரியாம ஃப்ரெண்ட் ஆவா, இதெல்லாம் நடக்கு தெரியுமா வாழ்க்கையில. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கும் நினைப்போம், நடக்காது. என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்ல. ஒரே ஒரு பாயிண்ட், என்ன வேணாலும் மார்க்கெட்ல நடக்கலாம், நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஐயோ போச்சுன்னு அழக்கூடாது. அதுக்கு மட்டும் ரெடியா இருந்தா போதும், மார்க்கெட் ரெடி பண்ணலாம். ஓட்டு போச்சு. எனக்கு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணும்போது, இப்போ ஏன்டி சொன்னேன், நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இருக்கேன். வா எவ்வளவு வச்சிருக்கேன், 200 வச்சு சொல், 200 ஷேர் மார்க்கெட் என்ன பண்ண வரையா, அல்லது 5000 வச்சிருக்க 10,000. நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும், கோடியா பணமும் காணாம போயிடும். ஷேர் மார்க்கெட்ல கோடி பணமும் ஒன்னும் வேல்யூ எல்லாம் போயிடும். இந்த நெல்லை கொண்டு வந்துட்டு சொல்லலாம் ரைஸ் மில் அந்த மாதிரி, அப்படி இல்ல. நீங்க எவ்வளவு ரூபா போட போறீங்க, அப்புறம் வந்து எலாஸ்டிக் மாதிரி போடுறது 10,000 ரூபாய், அதுல அவருக்கு 10,000 சம்பாதிக்கணும். எப்படி 10,000 சம்பாதிக்க முடியும்? ஏற்கனவே ரிஸ்க் 20% 30% ரிஸ்க் போகும். சோ 10,000 போட்டீங்கன்னா நீ 1000 சம்பாதிக்க தான் யோசிக்கணும். அந்த 10% ரொம்ப ஜாஸ்தி, அது ட்ரேடிங்ல. அல்லது நீங்க நார்மலா சொல்றது வந்து வருஷத்துக்கு 15% 20% தான் உங்களோட இன்க்ரீஸா இருக்கும். சோ எலாஸ்டிக்க புடிச்சு இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு நாள் அத்துரும். அந்த 10,000 வச்சு நான் 10 லட்சம் பண்ண போறேன்னா சோலி முடிஞ்சு. 10,000 வச்சு இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த ஒரு ஃப்ரேம் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், நான் இவ்வளவு போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளவு கிடைச்சா போதும். யார் தகுதி தகுந்தபடி தான் கிடைக்கும். அது என்னைக்காவது லாட்டரி அடிக்கும். லாட்டரி வச்சுட்டு நீங்க ஷேர் மார்க்கெட் வரக்கூடாது. லாட்டரி ஷேர் மார்க்கெட் கிடையாது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி, வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு, அடிபட்டு, மிதிப்பட்டு, நொந்தி நொஸ்காடாயி அதுக்கப்புறம் தான் ஜெயிப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் உங்களை லேசில சம்பாதிக்க கூடாது. பாடாப்படுத்தி, கேவலப்படுத்தி, நஷ்டமாக்கி வச்சு, மண்டையை வச்சு, டென்ஷன் ஆக்கி விட்டு, அப்புறம் தான் ஒரு நாள் உங்களுக்கு சம்பாதிக்க வைக்கும். அப்புறமும் கேரண்டி கிடையாது. திரும்ப கீழே போயிடும். இந்த கான்டெஸ்ட்டை புரிஞ்சுட்டு தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல போகணும். இந்த மாதிரி மெயின் விஷயத்தை எங்க லாங் டர்ம் பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க. வரதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, நீங்க எனக்கு தயவு செய்து நினைச்சலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. 200 300 போடலாம், தேடி பிடிங்க. 15 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் ஸ்டாக்ஸ் இருக்கு. சொல்லுங்க, நானும் இப்போ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். என்னது 15 ரூபாய்க்கு ஒண்ணு, 18 ரூபாய்க்கு ஒண்ணு, 20 ரூபாய்க்கு ஒண்ணு, 68 பைசாக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்கும். நானும் ரீசெண்டா நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு 68 ரூபாய் ஆச்சு. எவ்வளவு 100 ஸ்டாக்ஸ் 68 பைசா, 100 68 ரூபா போச்சுன்னா 68 ரூபா. ரிஸ்க் எடுக்க முடியாதா? எடுக்கலாமே. நீங்க கூகுள்ல பென்னி ஸ்டாக்ஸ் போட்டு அடிங்க. நான் சொல்லி கொடுக்குறது பிராக்டிஸ் சொல்லி கொடுக்க. இதை வச்சு பெரிய பணக்காரனாகலாம் சொல்ல முடியாது. நான் 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 70 80 ரூபா போய் லட்சக்கணக்கா ப்ராஃபிட்ல இருக்கு. அது மாதிரி வாங்கிட்டு குறையும் செஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, படிங்க, தெரிஞ்சுக்காங்க, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்காதவனுக்கு யாருக்கும் ஒண்ணும் கிடைக்காது. ரிஸ்க் எடுத்தா தான் கிடைக்கும். சின்ன ரிஸ்க் எடுங்க. 60 ரூபா 100 ரூபா 200 ரிஸ்க் எடுங்க. எனக்கும் தெரியும்டா, நானும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நானும் ஷேர்ல இருக்கேன், எனக்கும் ஷேர் தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நல்லா தெரியும், 2 பிள்ளை இருந்தா எப்படி வளர்ப்போம், 10 பிள்ளைகள் இருந்தா எப்படி வளர்ப்போம். நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி 15 பிள்ளைலாம் எப்படி வளரும்? அதுல 4 கேஸு, கொள்ளை, திருட்டுத்துக்கு அப்படி உள்ள இருக்கும். செல்லம்மாப்பா 8 குழந்தையும் 10 குழந்தையும் ஒண்ணா இருப்பாங்க. ஆனா 8 குழந்தையும் எல்லாருக்கும் பாசம் கிடைக்காது. அதுதான் சொல்றேன். நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ ரொம்ப குறைய ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. குறைய ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அந்த குறைய ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. எல்லாருமே ஒரே நாள்ல பெரிய ஆக முடியாது. நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா 2000ல இருந்தேன், 25 வருஷம் ஆச்சு. அதனால இந்த பேச்சு பேசுறேன். முதல்ல பேசிருந்தீங்கன்னா நாளை இருக்கும். நான் பண்ணதுக்கும் எனக்கு கிடைச்சதுக்கும் நான் பண்ண லாஸுக்கும் 3,50,000 லட்ச ரூபா 10 நிமிஷத்துல லாஸ் பண்ணேன். 3,50,000 லட்ச ரூபா கிரெடிட் கார்டுல ஷேர், கிரெடிட் கார்டுல லோன் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல காலி. 3,5 வருஷம் கட்டின இஎம்ஐ. ஷேர் மார்க்கெட் விண்டு வந்தாலே பார்க்க மாட்டேன் நான். போடா நிப்டியாது ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்க்க மாட்டேன். அப்படி விட்டுட்டு ஓடன வேணாம். தெரியல எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல. வாங்கி கட்டினதும், நாசமானதும், லாஸ் ஆனதும் அதெல்லாம் எப்படி பண்ணாம இருக்கலாம். ஸ்லோ படிங்க. எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கங்க சொல்றேன். யாருக்கு தெரியும், உங்களுக்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு பெரிய விஷயத்த கொண்டு கொடுக்கும். நான் லாயர்ஸ் சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். 40 42 5000 ஸ்டார் வாங்கிட்டேன். அதுல திக்கி புக்கி அடிச்சு 1 2 ரூபா 1 2 ரூபா பயந்து எப்போ 2 ரூபா போனா 5000 கிலோ போயிடும், 3 ரூபா கிலோ போனா 15,000 கிலோ போயிடும். நொந்து உட்கார்ந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்க மறந்துட்டேன். திடீர்னு எடுத்து பார்க்க 85 ரூபா. ஆனா பாவி 1,50,000 லட்ச ரூபா ஒரே ஸ்டாக்ஸ்ல. யாருக்கு தெரியும்? அதுக்கு அந்த 1,50,000 லட்ச ரூபா எனக்கு சும்மா கிடைக்கல. நான் வச்ச பொறுமை, கண்டுக்காம விட்டது, ஈவ இறக்கலாம். அந்த ஸ்கிரீன் பார்க்கும்போது பணம்லாம் ஐயோ போயிட்டு நீங்க 50,000 ரூபா 1 லட்சம் போயிட்டேன்னா ஈவ இறக்கம்லாம் நிக்க தெரியுமா? இந்த நிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச பிரைஸ்
அன்னைக்கு பயந்துருந்தாலும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ஸ்டாக்ஸ்லயும் போடணும், எல்லாத்துலயும் பணம் பாருங்க போட்டு வச்சு. அதாவது ஒரு மார்க்கெட்டை ஒரு ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வந்து 25 வருஷம் பாக்குறதுக்கும் 5 வருஷம் பாக்குறது வித்தியாசம் இருக்குல்ல. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. என்னடா நம்ம கதையெல்லாம் ஓடுமா இல்லையா, டைவர்ஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க பாட்டி ஒரு 30 வருஷம் வாழ்ந்த பாட்டிக்கிட்ட வந்து எப்படியோ காலம் கடந்து போச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7-8 மாசம் ஆயிடுச்சு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா நல்ல லைஃப் போயிட்டு இருக்காரு. என்னடா நீ 7 மாசத்தை ஏதோ 70 வருஷம் வாழ்ந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. எப்பா கல்யாண வாழ்க்கை ஒரு 8 வருஷம் போகல இந்த பாடு பட வேண்டியிருக்க. அவங்க 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கைய பார்க்கிற விதமும், நான் பார்க்கிற விதமும் அப்பதான் வித்தியாசம் தெரிஞ்சுச்சு. அதுவரை ஒரு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் புரியும். இல்லையாடா இந்த பேஷன்ஸ்க்காக கிடைக்கிற பணம் தான் அது. இந்த பொறுமையும், நிதானமும், அமைதியும் நிறைய தரகம் பார்த்துக்கடா இருடா அப்படிங்கிற மாதிரி அந்த பார்த்துட்டு அந்த பொறுமை போகணும். எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ நாலேஜ் எடுத்துக்கணும். நாலேஜ்னால தான் மட்டும் தான் பணம் வரும். இப்ப நினைச்சு பாருங்க, எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி நாலேஜ் இல்லை, நான் அதுல இன்வால்வ் இல்லைன்னா எனக்கு இந்த பணம் கிடைச்சிருக்குமா? நான் என் கடைசி காலத்து கூட நான் ஷேர் மார்க்கெட் நம்பி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அங்கேயும் என்ன நடக்க முடியாம இருக்க முடியுமா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் எம்எம்ஜில எவ்வளவு க்ளோஸா டிராவல் பண்றீங்களோ அதை பொறுத்து இந்த விஷயம் கூட அப்பப்போ ஷேர் நெட்வொர்க்கர்ல ஒருத்தரை பார்க்க போறீங்க, அவர்கிட்ட வந்து பேசுறீங்க. அவர்கிட்ட வந்து நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி பேசுறீங்க, நெட் மார்க்கெட் பத்தி பேசுறீங்க, இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறீங்க, எல்லாத்தையும் பேசுறீங்க. அவரு உங்களை எப்படி பார்ப்பாரு? நான் பிறந்ததுல இருந்து நெட்வொர்க்கிங் பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாது, நெட்வொர்க்கர் தான் எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னொருத்தருக்கு நெட்வொர்க்கர் தெரியும், ஷேர் மார்க்கெட் தெரியும், இன்னும் நிறைய 4 விஷயங்கள் தெரியும். அவர் யார் கூட ஜாயின் பண்ணுவாங்க? யாருக்கு 4 விஷயம் தெரியுதோ அவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க. இவரு காலத்துல இருந்து முதல்ல இருந்தே ஒரு கடை வச்சிருக்காரு, கடை தவிர ஒன்றும் தெரியாது. காலத்துல இருந்தே ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்காரு, ஹோட்டல் தவிர ஒன்றும் தெரியாது. இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. மக்கள் யார் கூட ஜாயின் பண்ணுவாங்க? மக்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்க தொழிலை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. மேபி யாராவது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நீங்களும் என் ஷேர் மார்க்கெட் தெரியும். அப்போ அவங்க கூட பேசும்போது கனெக்ட் ஆகும். ஓ இவரும் ஷேர் மார்க்கெட் தெரியுமா, எனக்கு தெரியுமா, சரி நம்ம இவரு கூட ஜாயின் பண்ணலாம். இது ஷேர் மார்க்கெட் நெட் மார்க்கெட்டிங் அது சம்மந்தம் கிடையாது. ஆனா உங்களுக்கு இன்னும் பல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் கூட கனெக்ட் ஆகும். ஏன் எம்எம்ஜில இருந்து வெறும் நெட் மார்க்கெட்டிங் பத்தி பேச மாட்டோம்? எல்லாமே படிங்க. இது மூலமா உங்களோட வாழ்க்கை பெருக்கும். உங்க சேல்ஸ் க்ளோசிங், உங்களோட பிசினஸ், உங்க லைஃப் டெவலப்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக